உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. மதுரை LIC கிளை தீ விபத்தில் பெண் மேலாளர் உயிரிழந்த வழக்கில் அவர் எரித்து கொல்லப்பட்டது அம்பலமாகியுள்ளது. திருநெல்வேலியில் வேலை செய்து வந்த கல்யாணி நம்பி என்பவர் சென்ற ஆண்டு மே மாதம் மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள LIC அலுவலகத்திற்கு மாற்றலாகி வந்துள்ளார். இவர் மிகவும் நேர்மையான அதிகாரியாக இருந்ததாக தெரிகிறது. அதே அலுவலகத்தில் வேலை செய்து வந்த ராம் என்பவரின் ஆவணங்களில் இருந்த குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து கல்யாணி நம்பி தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் நிலவி வந்தது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இரவு அலுவலக ஆவணங்களை துணை மேலாளர் ராம் பெட்ரோல் ஊற்றி எரிப்பதை கண்ட கல்யாணி உடனடியாக தனது மகனை செல்போன் மூலம் அழைத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராம் கல்யாணி நம்பி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு அறையை பூட்டியுள்ளார். இந்த கோரமான சம்பவத்தில் கல்யாணி நம்பி உயிரிழந்தார். குற்றவாளி ராமின் காலிலும் பெட்ரோல் சிதறியதால் தீக்காயத்துடன் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் போலீசாரிடம் சிக்கினார். விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய திலகர் திரள் காவல்துறையினர் குற்றவாளி ராமை கைது செய்துள்ளனர். நேர்மையான பெண் அதிகாரி அலுவலக ஆவண முறைகேட்டை தடுத்ததற்காக எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அலுவலகத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இப்போது வலுத்துள்ளது.